உண்மை சம்பவம். ஒரு தந்தை புள்ள தூங்கின பின்னால, பிள்ளைகள் வீட்டில் தூங்கின பின்னால இரவுல ஆபாச படங்கள் பார்ப்பது வளமை. இரவுல ஆபாச படங்கள் பார்ப்பது வளமை. வீட்டில் நல்ல நல்ல ஒரு கணவன், குடும்பத்தில் பட்டுள்ள ஒரு முஸ்லிம், அரபு நாட்டில் நடந்த சம்பவம். அவர் என்ன செய்யறாருன்னா ஆபாச படம் ஒன்று பார்த்துட்டு பிள்ளைக்கு ஒரு சந்தேகம். இரவு நேரத்தில் 1 மணி 12 மணிக்கெல்லாம் தந்தை என்ன செய்யறாரு, பிள்ளைகள் கொஞ்சம் தத்தல்லு இருக்கும், என்ன என்ன தேடுற தன்மை என்ன செய்ய இருக்கும். ஒரு 13-14 வயசு புள்ள திடீர்னு ரூமுக்குள்ள அந்த புள்ள என்டர் ஆகுது. பாப்பா தவறான காட்சிகளை பார்க்கறத அந்த புள்ள கண்டுறது. வாப்பா அப்படின்னு புள்ள பேசு. உடனே வாப்பா என்ன செஞ்சிடறாரு, அதற்கு இதை மூடிட்டு அவர் ஒரு பிரம பிடிச்சவர் மாதிரி என்ன செஞ்சிடறாரு, பெட்ல உட்கார்ந்துடுறாரு. புள்ள இப்படி ஒன்ற கண்ட அந்த அதிர்ச்சி, அவரால் தாங்க முடியாத அதிர்ச்சிக்கு அவர் செஞ்சிடறாரு. வாப்பா இப்படி, அதாவது அந்த புள்ள என்ன சொல்லிச்சுன்னா, வாப்பா வெக்கமாய்க்குது வாப்பான்னு சொல்லி, பாப்பா வெக்கமாய்க்குது வாப்பா, நீங்க இப்படியெல்லாம் ஒரு காட்சிகளை பாக்குறீங்களா அப்படின்னு அந்த புள்ள உள்ளத்தால உடைஞ்சி வாப்பா பார்த்து சொல்லுவோம். முன்மாதிரி ஒரு உண்மையிலே ஒரு குடும்பத்துல முன்மாதிரியா பிள்ளைகள் யாரும் நினைக்கிறது, வாப்பாவை தான். வாப்பாவை தான் ரோல் மாடலா எந்த பிள்ளையும் நினைக்கும். பாப்பா இப்படி ஒரு மகள், பாப்பா இப்படி என்று கண்டதோடு அந்த புள்ளையோட மனசை உடைஞ்சிட்டு பாப்பா வெக்கமாக்குது. அன்று ஃபஜ்ருக்கு அவர் பள்ளிக்கு போறார். இது அந்த புள்ளையின் ரிவாயத், அந்த புள்ளையோட அறிவிப்பு, இது பதிவு செய்யப்பட்டது. அன்றைக்கு ஃபஜ்ருக்கு போறாரு. வல்லமையாக ஃபஜ்ருக்கு போகாத மனிதர், இந்த காட்சிகளோட தூங்குறவர். அன்றைக்கு ஃபஜ்ருக்கு போற, அவருடைய பிரஷர் எல்லாம் அதிகமாகி அவரால் தாங்க முடியல, மவுத். அன்றைக்கு என்ன, அவருடைய காதுல ஒளிச்சுக்கண்டே இருந்த வசனமா எது இருந்திருக்கும், அப்பா வெக்கமா இருக்குது அப்படின்ற வசனம் தான் இருக்கும். இந்த சம்பவத்தை நாங்க மொழிபெயர்த்து தமிழ்ல எழுதினோம், அந்த முழு டீடைல்ஸ் நடந்த உடனே. இது வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்கும் நினைக்கிறோம். அதே போல குடும்பம் மீடியாலிருந்து மோசமான இருந்து விடுதலை பெற நினைக்கிறோம். முதலாவது நினைக்க வேண்டியது வாப்பா உம்மாவும். முதலாவது வாப்பா உம்மா உள்ளத்தால நினைக்கணும். உள்ளத்தால நினைச்சு அந்த மாற்றத்தை பிள்ளைகள் கண்டால் நிச்சயமாக ஒரு அழகான மாற்றம் என்ன செய்யும், ஏற்படும்.